சங்கு ஊதுவதின் அர்த்தமும் பயனும். பகவத்கீதையில பெரும் போரினுடைய தொடக்கத்துல கிருஷ்ணர் சங்கு ஊதுவதன் மூலம் இந்த தெய்வீக சடங்குகளை தொடங்கினார்னு புராணங்கள்ல கூறப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இறந்தவர்களை மயானத்திற்கு எடுத்து செல்லும் போதுதான் சங்கு ஊதுவது சகஜம். ஆனா வட இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் காலங்காலமா சங்க ஊதித்தா பூஜையை துவங்கும் வழக்கத்தை வச்சிருக்காங்க. சங்கு ஊதுறது தூய்மை, தெய்வீகம் மற்றும் தீமையை நன்மை வென்றதாகவும் சொல்லப்படுது. பகவான் விஷ்ணுவினுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு வாழ்க்கையினுடைய சாராம்சத்தையும் ஆதி ஒலியையும் குறிக்குதாம். சங்கு ஊதுறது என்பது விஷ்ணுவின் சுவாசமான ஓம் என்ற புனித ஒலியோட இணைக்கப்பட்ட ஆதி படைப்பு குரலை குறிக்குது. சங்கு ஊதுறதோடைய முக்கியத்துவம், அதோடைய தூய்மை, ஆதி ஆற்றல், புத்திசாலித்தனம், ஞானம், மங்களகரமான தொடக்கங்கள், தெய்வீகம் மற்றும் தீமைக்கு எதிரான வெற்றி ஆகியவற்றை குறிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. இது சுற்றுச்சூழலை நேர்மறையா சுத்திகரிச்சு உற்சாகப்படுத்துமா, தைரியம், மன உறுதி, உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்தும். எந்த ஒரு சடங்குக்கும் முன்னாடி 3 முறை சங்கு ஊதுவது எதிர்மறை சக்தியை குறைச்சு, தமஸ் மற்றும் ரஜஸ் அதிர்வுகளை குறைச்சு சத்வ அதிர்வுகளை மேம்படுத்துவதை நோக்கமா வச்சிருக்காங்க. சங்கு ஊதுறது சுப நிகழ்வுகளுக்கு முன்னாடி தீய எண்ணங்கள் மற்றும் செயல்களை அகற்றுவதை குறிக்குது.